கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மைமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம், கடந்த வாரத்திலே நாம் தியானித்ததான அந்த வேத பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிறோம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமர்கள் நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் அதன் 1வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 1வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு தண்டனை இல்லை என்று சொன்னால், ஆவியின்படி நடவாமல் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதுதான் அதனுடைய பொருளாக எதிர்ப்பதமாக காணப்படுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு விட்டார்களே ஆனால், அப்படியானா இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய சபையில் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அவ்விதமாக தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய சபையில் வந்து கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் இனி மாம்சத்தின்படி என்ன செய்யக்கூடாதான், ஜீவிக்க கூடாதான், ஆவியின் படியே தான் ஜீவிக்க வேண்டுமா? அல்லேலூயா. ஆவியின் படியே நாம் ஜீவித்தால் நம்முடைய வாழ்க்கையில தண்டனை இல்லை. அதற்கு பதிலாக தேவனுடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய நன்மைகளை, அவர் அருளுகிறதான நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நமக்கு அதை தருகிறார். ஆகையினால ஆவியின் படியே தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆவியின் படியே நாம் நடக்க வேண்டுமானால் அந்த ஆவியை நம்முடைய வாழ்க்கையில, தேவனுடைய பரிசுத்த ஆவியை நம்முடைய வாழ்க்கையில ஏற்கனவே நாம் பெற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள்தான் தேவனுடைய ஆவியினால் நடக்க முடியுமே அல்லாமல் தேவனுடைய ஆவியை பெறாதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆவியினால நடக்க முடியாது. அவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டுதான் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஜீவிப்பார்கள். ஸ்தோத்திரம். ஆகையினால தேவனுடைய ஆவியை இதுவரைக்கும் பெறாதவர்கள், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை தன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணி என்ன குறைகள் இருந்தாலும் அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்தில் தாகத்தோடு, விசுவாசத்தோடும் தாகத்தோடும் கேட்டு அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலைன்னா நாம் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப முடியாதான். வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அதே ரோமர்கள் நிருபத்தில் நாம் வாசித்து பார்த்தால் 11வது வசனம் சொல்லுகிறது, 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான அவங்க சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்ப தேவனுடைய பரிசுத்த ஆவியை எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தன் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு
அதை கடைசி பரியந்தம் தன் ஜீவத்தில் அதை விட்டு விடாமல் இழந்து விடாமல் காத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் மரித்தாலும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை உயிர்ப்பிப்பார். உயிரோடு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் பரிசுத்த ஆவி யார் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்களைத்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் இமைப்பொழுதில் மறுரூபமாக்கி அந்த பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வார்? அவர் கூட்டி சேர்ப்பார். ஆகையினால தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் என்ன பெற்றீங்களோ பெறலையோ, ஸ்தோத்திரம், வீடு வாங்கினீங்களோ, சொத்து வாங்கினீங்களோ, ஆஸ்தி வாங்கினீங்களோ, பொருள் வாங்கினீங்களோ, வஸ்திரம் வாங்கினீங்களோ, நகை வாங்கினீங்களோ, நீங்கள் எதை பெற்றுக்கொண்டாலும் உங்கள் வாழ்க்கையில் அதை விட மேலாக தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை உங்கள் வாழ்க்கையில் பொன்னிலும் மேலாக, உங்கள் ஆஸ்தியிலும் மேலாக பேணி அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்கள் ஜீவியத்தில் நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் வாசித்து பார்த்தால் 9வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவனே அல்ல, அப்படி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் அல்ல, கர்த்தரே சொல்லுகிறார் வார்த்தையில், கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத மனிதன் அவருடையவனே அல்ல. அல்லேலூயா. அவருக்குள்ளால யாரும் இல்லை, அப்படியானா இயேசுவே இல்லை, அவங்க என்னுடைய ஆளே இல்லைன்னு சொல்கிறார். தேவனுடைய ஆள் இல்லாதனால தான் அவங்களெல்லாம் பரிசுத்த ஆராதனையில் பல நேரங்களில் காண முடியாது. அல்லேலூயா. இவங்கெல்லாம் பேர கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. ஆவிக்குரிய சபையில் வந்தாலும் ஞானஸ்நானம் எடுத்தாலும் பேர கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் சபை ஆராதனை அவர்களுக்கெல்லாம் ஒரு பொருட்டல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், சபை ஆராதனை பொருட்டல்ல. அவர்களுக்கு வேலை முக்கியம், தொழில் முக்கியம், உறவினருடைய இல்லம் முக்கியம், ஃபங்க்ஷன் முக்கியம், உலகத்தின் காரியங்கள் முக்கியம். இதெல்லாம் இயேசு இல்லாத ஆட்கள் செய்கிறது. வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவனே அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நமக்குள்ள அது இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்ம என்ன செய்வார்னா உந்தி தள்ளுவார். போ, பரிசுத்த ஆராதனைக்கு போ, நேரமே போ, தொடங்கியாச்சு ஆராதனை, பாட்டு தொடங்கியாச்சு, போ போ என்று சொல்லி என்ன செய்வார்னா உந்தி தள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவி உந்தி தள்ளதற்கு ஒரு ஆவி இல்லைன்னு சொன்னால் அது படுத்துக்கிடும், இல்லைன்னா உலகத்தில் போயிடும், இல்லைன்னா வேலைக்கு விருந்து விட்டுக்கு என்ன செய்யணும்னா அது ஓடிக்கிட்டே தெரியும். ஏன்னா அதை உந்தி தள்ளுவதற்கு ஆள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில அம்மமாருக்குள்ளேயும் இருக்கிற ஆவியை சோதித்து பார்க்கணும். ஸ்தோத்திரம். சில அம்மமாருக்குள்ளேயும் இருக்கிற ஆவி நல்ல பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தன் புருஷனை என்ன செய்ய மாட்டாங்க, நீங்கள் ஆண்டவர் வந்து ஆராய்ச்சிட்டு போனால் போகிறோம் அப்படி என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எத்தனை கோடி கிடைக்கதா இருந்துச்சு, அதை விட இயேசு நமக்கு முக்கியம். வாங்க இயேசுவை ஆராதிக்க வாங்கன்னு சொல்லி இழுத்துட்டு வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளில் ஒரு சகோதரர் சொன்னார் பாருங்க, நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கிறேன்னா அதற்கு காரணம் என் மனைவி தான் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி உங்கள் மனைவி உங்களை எப்படி ரட்சிப்புகளால் நடத்த முடியும்னு சொல்லி கேட்ட வேளையில் அவர் சொன்னார், நான் சர்ச்சைக்கே போகாத பாரம்பரியக்காரன், நான் சர்ச்சைக்கு போக மாட்டேன், அவள் முந்தி போய் ரட்சிக்கப்பட்டா ஞானஸ்நானம் எடுத்தா, நான் சர்ச்சைக்கு போக மாட்டேன், நீ போ நான் மாறேன்னு சொல்லி நான் வீட்டில் படுத்துக்கிடுவேன். ஆனால் அவள் சொல்லி பார்த்தா லாஸ்ட்டில் என்ன செய்தான்னா அவள் எழும்ப ஆரம்பிச்சிட்டா. நீர் வாரீரா இல்லையா அப்படின்னு சொல்லி பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. சரி நீ வாரேன் அப்படின்னு சொன்னால், இல்லை நீர் வந்து இல்லாமல் போக மாட்டேன், கிளம்பு. ட்ரெஸ்ஸை எடுத்து முன்னால் போட்டு உடுத்திருக்க ட்ரெஸ்ஸை உறிஞ்சி விட்டு போடு, இந்த ட்ரெஸ்ஸை போடுன்னு சொல்லி போட வச்சு போவோம். அப்படின்னா நீ முன்னே போவ, நான் பின்னால் வரேன்னா இந்த ஆள் பேக் வெட்டுறார். இந்த அம்மா என்ன செய்தாங்கன்னா, நான் முன்னே போக வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு முன்னே நீர் போவோம், நான் பின்னாலும், அப்போ தான் தள்ளி போக முடியும். அல்லேலூயா.
சர்ச்சுக்கு பக்கத்தில் போனோடனே அந்த சகோதரர் சொன்னாராம், சரி நீ முன்னால் போய் உட்காரு, நான் பின்னால் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த ஆளை சர்ச்சுக்கு உள்ளே வர கொண்டு தள்ளி விட்டுருந்த அம்மா போய் முன்ன இருந்துக்கிட்டு திரும்பி பார்க்கலாம், எழும்பி போயிட்டாரா இருக்கிறாரா, எழும்பி போயிட்டாரா இருக்கிறாரா அப்படி என்று சொல்லி பார்ப்பாங்களாம். ஸ்தோத்திரம். பாருங்க, மறுவாரத்தில் அதே போல இவங்க தள்ளுன்னா இவர் ரொம்ப கள்ளக்கால மாதிரி கிடக்க ஆரம்பிச்சிட்டாராம். அந்த அம்மாவுக்கு வேற வழியே இல்லையா. ஸ்தோத்திரம். உடனே என்ன செய்யிட்டாங்களாம், துணியை போட வச்சு அவருக்கு அப்படியே பிடிச்சிக்கிட்டு கரகரான தெருவில் இழுக்க ஆரம்பிச்சாங்களாம். அல்லேலூயா. நீ சர்ச்சுக்கு வருவீரா வரமாட்டீரா, சர்ச்சுக்கு வரலைன்னா உங்களை கேவலப்படுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சு தெருவில் கரகரான்னு இழுத்தாங்களாம். வாரும் சர்ச்சுக்குன்னு. கேவலம் தாங்க முடியாமல் விட்டுரு நான் வந்துடுறேன்னு சொல்லி அப்படித்தான் நான் சர்ச்சுக்கு போய் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்போ இருக்கிற அம்மா மாதிரி நீ போவோம் விருந்து வீட்டுக்கு போகிறது போல அல்லது கல்யாண வீட்டுக்கு போகிறது போல் யாராவது ஒரு ஆள் சர்ச்சைக்கு போனால் போகிறோம், நீ ஒரு அங்கே போகும் நான் இங்கே போகும் அப்படின்னு சொன்னால் ஆவியை சோதிக்கணும்னு ஜாக்கிரதை. நான் சத்தியத்தை சொல்கிறேன், முகத்தை பாராமல் சத்தியத்தை உள்ளபடி சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டாரை வெளியில் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்குள் இருக்கிற ஆவியும் கூட சரியில்லை என்பது தான் வேதவசனமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள ஆவியானவர் இருந்தால் நம்மை தேவ சமூகத்தில் உந்தி தள்ளி கொண்டு வருவார். யாக்கோபுக்குள்ளால பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அவன் தன்னுடைய வீட்டார் அத்தனை பேரை என்ன செய்தான்னா, எனக்கு தரிசனமான அந்த கர்த்தருக்கு அந்த பெத்தையில் நான் போய் நான் பலியிட்டு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், எல்லாரும் கிளம்புங்க என்று சொல்லி தன்னுடைய மனைவிமார், ஸ்தோத்திரம், தன்னுடைய வேலைக்கார, தன்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் உற்சாகப்படுத்தி அத்தனை பேரும் தள்ளி கொண்டு போய் கர்த்தர் அவனுக்கு தரிசனமான இடத்துல கர்த்தருக்கு பலியிட்டானா. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அப்ப எந்த மனுஷருக்குள்ளால ஆவியானவர் இருக்கிறாரோ அவர்கள் மற்றவர்களையும் தள்ளுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் தான் மற்றவர்களை தள்ளி கொண்டு வருவார்கள். வாங்க 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 அப்படின்னு சொல்லி. ஆவியானவர் இல்லைன்னா நீங்க போங்க நான் இங்க போறேன் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வருகையில் போகணும்னா பரிசுத்த ஆவியை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியை நம்முடைய வாழ்க்கையில விட்டுவிடக்கூடாது. அவருடைய ஆவி உள்ளவன் தான் கிறிஸ்துவை உடையவன், அவருடைய ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. அவருடைய ஆவியை உடையவன் தான் அவருடைய வருகையில உயிர்ப்பிக்கப்படுவான். அவருடைய ஆவியை இல்லாதவன் அவருடைய வருகையில உயிர்ப்பிக்கப்பட மாட்டான் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் நடத்தப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை அதன் மூலமாக ஆண்டவர் செய்கிறார் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் சில வார்த்தைகளை நாம் பார்த்தோம். ஒன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நம்ம எந்தெந்த காரியங்களில் செய்ய முடியலையேன்னு சொல்லி கலங்குகிறோமோ அதை செய்வதற்குரிய பலனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தி செய்ய வைக்கிறார். பலவீனங்களிலே உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது, நாம் என்ன விண்ணப்பம் பண்ணணும்னு தெரியாமலே நம்முடைய வாழ்க்கையில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அந்நிய பாஷை பேசி வைத்து நமக்காக நம்முடைய நாவின் மூலமாக பிதாவை நோக்கி நமக்காக வேண்டுதல் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் நமக்காக பிதாவை நோக்கி வேண்டுதல் பண்ணுவார். அல்லேலூயா. நமக்கு இன்னது தேவை என்பது நமக்கே தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் விண்ணப்பம் பண்ணுவோம். இன்னது தேவை என்பத அறிந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தினா நம்முடைய சித்தத்தின்படி நடத்த மாட்டார். நாம நினைக்கிறதா ஒன்றா இருக்கும், அவர் நம்மை நடத்துகிறது இன்னொன்றாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம நினைக்கிற பாதையில் அல்ல, அவருடைய சித்தத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார். அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துகிறது தீமைக்காக அல்ல, நன்மைக்காகவே அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே.
ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு நம்மளை விட்டு கொடுத்துட்டா அவர் நடத்துகிற பாதையெல்லாம் நன்மையாய் முடியும். ஹல்லேலூயா. அதில் என்ன வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். ஏன்னா அவர்லாம் அவருடைய சித்தப்படி நடத்துகிறார். ஆகையினால் அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்திற்கு அவர் நம்மை நடத்துவதற்கு விட்டு கொடுக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறார். வேதம் என்ன சொல்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயப்படுகிற இடத்துல நம்முடைய பயத்தை நீக்கி நம்மை தைரியப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல நாம் பயப்படுகிறோமோ அந்த பயத்தை நீக்கி நம்மை தைரியப்படுத்தி பேச வேண்டிய காரியங்களை பேசவும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவும் நம்மை பலப்படுத்துகிற ஒரு ஆவியானவர், தைரியப்படுத்துகிற ஆவியானவர் தான் நம்மை நடத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர்கள் நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலன்னு சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷனை சில பாவத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவிதான் அடிமைத்தனத்தின் ஆவி. அதை விடவுக்கு நினைச்சு அது விடாது. விடணும்னு இவங்க நினைச்சாலும் அதை விடாது. பாருங்க, அது அடிமைத்தனத்தின் ஆவி. அந்த பாவத்தில், அந்த சிற்றின்பத்தில் அந்த மனிதனை அப்படியே அடிமைப்படுத்தி வைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவர் அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நாம் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறாராம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் பயப்படுவதற்குரிய ஆவி இல்லை, நமக்கு ஆண்டவர் தந்திருப்பது நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவெங்கும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த சாட்சி வேளையில கூட சிலருக்கு முன்னால வந்து சாட்சி சொல்வதற்கு ஒரு பயம். அல்லேலூயா. எதுக்கு பயம்? சாட்சி சொல்வதற்கு பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வார்த்தை ஆண்டவர் செய்த நன்மையை, ஆண்டவர் ரட்சித்ததை, கர்த்தர் விடுதலையை தந்ததை, கர்த்தர் சுகத்தை தந்ததை, கர்த்தர் ஜெயத்தை தந்ததை, கர்த்தர் தன்னை நடத்தி வந்த பாதைகளை 2 வார்த்தை ஆண்டவரை எழுந்து இந்த இடத்துல மகிமைப்படுத்துவதற்கு கூட சிலர் பயந்துட்டு இருக்கிறாங்க, தெரியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்த ஆவியை கொடுக்கிற நேரத்தில் அவர்கள் எப்படி மாறுவார்கள்? அவர்கள் பலனடைந்து, அல்லேலூயா, எருசலேம் எங்கிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பார்கள். ஸ்தோத்திரம். யூதா எங்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பார்கள். சமாரியா எங்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பார்கள். பூமியின் கடைசி பரியந்தமும் அவர்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல சாட்சி சொல்லணுமோ பயப்படாமல் தைரியமாக தேவன் என்னை எப்படி ரட்சித்தார் என்பதை சொல்லுவதற்கு அவர்கள் கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். ஏன் சொன்னா அவர்களுக்குள்ளே அந்த தைரியத்தின் ஆவி இருக்கிறார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. எந்த இடத்துல சாட்சி சொல்ல வேண்டுமானாலும், எந்த இடத்துல யாரிடத்துல எந்த வார்த்தை சொல்ல வேண்டுமானாலும் பயம் இல்லாமல் சொல்லுவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை நான் வாசித்து பார்த்தா பேதுரு யோவான் ஒரு காலத்துல இந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவதற்கு என்பதாக ஒரு மனுஷனிடத்திலும் ஒரு வார்த்தை கூட சொல்லுவதற்கு பயந்த சுபாவம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசுவை பிலாத்துனுடைய அரண்மனையில் நியாயம் விசாரிக்கும் பொழுது பேதுரு தூரத்தில் வந்து வாசல்ல உட்கார்ந்திருந்தா அந்த வாசலை காக்கிற வேலைக்காரி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரவா? வாசலை காக்கிற ஒரு வேலைக்காரி, ஒரு பெண்ணு தான் சொன்னா. ஆமா, இவரும் அவர்களோடு கூட உள்ள ஆளுதான் அப்படின்னு சொன்ன உடனே பயந்து கிடுங்கி, ஐயோ நான் அவர் அல்லன்னு சொல்லி மறுதளித்தானா. அல்லேலூயா. தைரியம் இல்லை. ஸ்தோத்திரம். ஏன் தைரியம் இல்லை? பரிசுத்த ஆவி உள்ள இல்லை. ஆகையினால ஆமா நானும் அவரு கூட உள்ள ஆளுதான், 3 வருஷமா நானும் அவரு கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு தைரியம் இல்லை. அல்லேலூயா. 3.5 வருஷம் அவரு கூட இருந்தேன், நீங்க அவரை பிடிச்சு நியாயம் விசாரிப்பதற்கு அவரிடத்துல எந்த குற்றத்தையும் நான் கண்டதில்லை என்று சொல்லி தைரியமாய் சொல்வதற்கு அன்றைக்கு பலன் இல்லை, தைரியம் இல்லை. காரணம் பரிசுத்த ஆவி உள்ள இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் மேல் வீட்டு அறையில போய் பாருங்க, ஸ்தோத்திரம், 120 பேரோட சேர்ந்து இவர்களும் போய் மேல் வீட்டு அறையில போய் அவர்கள் செபித்துக் கொண்டு இருந்தார்கள் பரிசுத்த ஆவிக்காக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார். அல்லேலூயா. 120 பேருக்கு மேலையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவ்வளவுதான். அத்தனை பேரும் ஆவியில அனலாய் மாறிவிட்டார்கள். 120 பேரும் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். பாருங்க, 120 பேரும் பேசுகிறது பாருங்க, வெவ்வேறான பாஷைகளை பேசினார்களாம். அல்லேலூயா. அந்த வெவ்வேறான பாஷைகளை பேசும் பொழுது அந்த நாள் ஒரு பண்டிகை, யூதர்களுடைய பண்டிகை நாளாய் இருந்தது. உலகமெங்கிலும் இருக்கிற யூதர்கள் அந்த நேரத்தில் எருசலேமில் பண்டிகை கொண்டாடுவதற்காக அங்கே வந்திருந்தார்கள். அப்பொழுது உங்க சத்தம் போட்டு 120 பேரும் அவர்கள் ஆளுக்கு கர்த்தர் கொடுத்த பாஷைகளை சத்தம் போட்டு ஆவியில நிரம்பி பேசுகிற நேரத்தில் அந்த ஜனங்கள் எல்லாம் அவங்க பார்க்குறாங்க, ஒவ்வொருவரும் பார்க்குறாங்க, நம்ம பாஷையில பேசுகிறாங்களே. அடுத்தவங்க சொல்றாங்க, நம்ம இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கிறோம், இந்த நாட்டு பாஷையை பேசுகிறாங்களே. அடுத்தவங்க சொல்றாங்க, நாம இந்த தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம், இந்த தேசத்தின் பாஷையை பேசுகிறார்கள் சொல்லி அவர்கள் எல்லாரும் அந்த இடத்தை சுற்றி சூழ்ந்து கொண்டார்களாம். அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்தை சூழ்ந்து கொண்டார்கள். பாருங்க, ஒரு பெண்ணுக்கு முன்னால தைரியமாக இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு முடியாமல் காணப்பட்ட அந்த பேதுரு இப்பொழுது பரிசுத்த ஆவியில நிரம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் பாருங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்தில் கூடியிருக்கும் பொழுது எழுந்து முழு தைரியமாய் அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் பிரசங்கித்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முழு தைரியமாக பேசின பொழுது 3000 பேர் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்து 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னும் தைரியமாக பேதுரு யோவானும் பேசுகிறாங்க. அப்போஸ்தலர் 4:13 வாசித்து பார்க்கும் பொழுது பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அறைந்த பிரதான ஆசாரியர்கள் பரிசேயர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்களாம். அல்லேலூயா. சோதரம். அன்னைக்கு தலை தறிக்கி ஓடினாங்க. ஜீவன் கிடைச்சா பொருள் ஓடி ஒளிஞ்சவர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம முன்னாலேயே இயேசுவை சிலுவையில் அறைந்த நம்ம முன்னாலேயே இவ்வளவு தைரியமா நின்று பயம் இல்லாம பேசுறாங்களே, இது எப்படி இவர்களுக்கு இந்த தைரியம் வந்ததுன்னு சொல்லி ஆச்சரியத்தோடு அவர்கள் பார்த்தார்களாம். அல்லேலூயா. அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? அப்போஸ்தலர் 4:8 நாம் வாசித்து பார்த்தால், அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியில் நிறைந்து அவர்களை நோக்கி பேசினானாம். அல்லேலூயா. ஒரு பெண்ணின் இடத்துல பதில் சொல்ல முடியாம பயந்து ஓடின பேதுரு இப்பொழுது பாருங்க, பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை கொலை செய்தவர்கள் எல்லாம் பெருக்கூட்டமா நிக்கிறாங்க. அத்தனை பேருக்கு முன்னால அவன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி தைரியமாய் அவர்களோடு பேசினானாம். அல்லேலூயா.
இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோர் என்று உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் இந்த சப்பானி இப்பொழுது அவன் எழுந்து நடக்கிறான் என்று சொல்லி தைரியமாக சொன்னார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பேதையும் எந்த பயந்த சோபம் உள்ளவனையும் எந்த மனுஷனுக்கு முன்னால ஒரு வார்த்தை கூட எழுந்து நின்று பேசுவதற்கு தைரியமற்றவனையும் தைரியப்படுத்தி பேச வைக்கிற ஒரு ஆவியானவர் தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் சாட்சி சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் வரலன்னு சொன்னா எங்கோ பரிசுத்த ஆவியானவரை இழந்திருக்கிறீங்க. தெய்வ சமூகத்தில் எழுந்து ஒரு வார்த்தை தேவனை மகிமைப்படுத்த உங்களால் முடியலன்னு சொன்னா பரிசுத்த ஆவியை இதுவரைக்கும் நீங்கள் பெறவில்லை, ஆகையினால தான் தைரியம் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியை இன்றைக்கு நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னா அவர் உங்களை தைரியப்படுத்துவார். இந்த கூட்டத்தில் மாத்திரமல்ல, எவ்வளவு பெரிய கூட்டத்திலோ தைரியமாய் நின்று இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு எனக்கு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி தைரியமாய் சாட்சி சொல்லுகிற ஒரு தைரியத்தையும் பலத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தைரியப்படுத்துகிற ஆவியானவர். ஸ்தோத்திரம். அப்போ தைரியம் இல்லாதவங்கெல்லாம் ஆண்டவருக்கு சமூகத்தில் எனக்கு அந்த பரிசுத்தாவியை தாருங்க ஆண்டவர், எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு பேசுவதற்கு தைரியம் இல்லை, நான் எழும்பினாலே பப்பன்னு சொல்லி பேச முடியாமல் உட்காந்துருவேன், ஐயோ எனக்கு தைரியம் இல்லை, பேசுவதற்கு வார்த்தை வராது பயத்தினால என்று சொன்னால் பரிசுத்தாவியை கேளுங்க. அந்த பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொண்டா உங்களை அறியாமலே எந்த மனுஷனிடத்திலும் தைரியமாய் பேசுவதற்குரிய வார்த்தையை கர்த்தர் தருவார். எந்த இடத்திலும் தைரியமாக இயேசுவை குறித்து பேசுவதற்குரிய வார்த்தைகளை தந்து என் இயேசு உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தைரியப்படுத்துகிற ஆவியானவர். எந்த பயந்த சோபம் உள்ள தெய்வ பிள்ளையும் கூட எந்த இடத்திலும் பேசுவதற்கு தைரியப்படுத்துகிற ஆவியானவர் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது அடுத்து அவரால் நமக்கு என்ன நன்மை வருகிறது? வேதத்தை நாம் வாசித்து பார்த்தால் ஸ்தோத்திரம், மற்றவிடத்தில் இருக்கிறதான சுவாபத்தையும் ஆவியையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற ஆவியானவர். அல்லேலூயா. நம்மிடத்தில் வந்து நம்மை எதிர்க்கிற, நமக்கு தீமை செய்ய எத்தனிக்கிற, நம்மிடத்தில் வந்து பேச வருகிற, ஸ்தோத்திரம், ஆலோசனை கேட்க வருகிற அந்த மனுஷனுடைய ஸ்தோத்திரம் இருதயத்தில் இருக்கிறதான காரியங்களையும் ஸ்தோத்திரம் அந்த மனுஷனுக்குள் இருக்கிற ஆவி இன்ன ஆவி என்பதையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி காட்டுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அவங்கள்ட்ட தான் நேரடியாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள்கிட்ட இன்னும் பேய் இருக்குன்னா அவ்வளோதான், ஓடியே போயிடுவாங்க. இந்த பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண போனேன், என்கிட்ட இன்னும் பேய் இருக்குன்னு சொல்லிட்டாரே, ஆகையினால போகக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா என்ன சொல்லுவாங்க, இவ பேய் பிடிச்சவா அப்படின்னு சொல்லிடுவாங்களே என்று சொல்லியே என்ன செய்வாங்க, ஸ்தோத்திரம் வரமாட்டாங்க. ஆகையினால அவங்கள்ட்ட இருக்கிறதான ஆவியை இருக்கிற சோபத்தை அறிந்தாலும் அவடத்தில் சொல்லுகிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சமூகத்தில் சொல்லுகிறோம், ஜெபிக்கிறோம். அவர்கள் முன்னால் ஜெபிக்க வந்தால் அந்தரங்கமாய் அந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு விளங்காத அளவில் அதை சொல்லி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் அதனுடைய 13வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் அதனுடைய 13வது அதிகாரம் அதனுடைய 9, 10, 11 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் நிவிதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 10, 11 ஸ்தோத்திரம் 9, 10, 11 வசனங்களை வேகமாய் வாசிப்போம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட பவுல் சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும்
நிறைந்தவனே. பாருங்க, அவனை குறித்து சொல்ல உள்ளத்துல இருக்கிறது என்ன? எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவன். இரண்டாவது, அவன் யாருடைய மகன்? ஸ்தோத்திரம், பிசாசின் மகனே. அடுத்து அவன் ஆள் எப்படிப்பட்டவன்? நீதிக்கெல்லாம் அவன் பகைஞ்சன், கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுகிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசை ஒரு அதிபதி இந்த பவுல் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆசையாய் இருந்தானா. என்ன சொல்லுகிறான் இந்த பவுல்? ஏதோ ஒரு புதிய தெய்வத்தை குறித்து பேசுகிறானே, அதை நாம் அறிவோம் என்று சொல்லி கூப்பிட்டு பவுலிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்பதற்கு ஆசையாய் அவனை கூட்டு பேச தொடங்கினான். பவுல் அங்கே பேச தொடங்கினா அந்த அதிபதிக்கு ஸ்தோத்திரம் பாருங்க, ஒரு எலிமா என்கிறதான ஒரு மாய வித்தக்காரன் அவனுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறான். அல்லேலூயா. அவன் கிட்டே இருக்கிறான். பாருங்க, இந்த அதிபதிக்கு இயேசுவை குறித்து பேச ஆரம்பித்தா இந்த மாய வித்தக்காரனாகிய எலிமா நினைச்சவனா அந்த வார்த்தையை புரட்டுகிறான், சுவிசேஷத்தை புரட்டுகிறான். அந்த அதிபதி தேவனுடைய வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு, கர்த்தரை விசுவாசிக்க விடாதபடிக்கு இந்த எலிமா என்கிற மாய வித்தக்காரன் இவன் சொல்ல சொல்ல அந்த வார்த்தையை புரட்டி புரட்டி பேசுகிறான், புரட்டி புரட்டி பேசுகிறான். பாருங்க, உடனே பவுலனை உற்று பார்த்தான். அல்லேலூயா. இவன்கிட்ட என்ன இருக்குது? இவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன? என்ன ஆண்டவருக்கு வார்த்தையை பேசுவதற்காக அதிபதி அழைத்திருக்கிற, என்ன பேச விடாம இவன் இடையில குறுக்கிட்டு பேசி, அவன் குறுக்கிட்டு பேசி என் வார்த்தையை புரட்டுறானே, இவன்கிட்ட என்ன ஆவி இருக்குது? இவன்கிட்ட என்ன கிரி இருக்குன்னு உற்று பார்த்தா, உற்று பார்க்கிற வேளையில உள்ளம் தெரிகிறது, எல்லா கபடும் நிறைந்தவன், எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவன், நீதிக்கெல்லாம் பகஞ்சன், கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுகிற சுவாபம் உள்ளவன். அதே நேரத்தில் அவனை உற்று பார்க்கிற நேரம் தெரிகிறது, உள்ள ஒரு பிசாசு இருக்குது. அல்லேலூயா. அவன் சத்தம் போட்டு சொன்னான், இவன் பிசாசின் மகனே என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவதில் நீ ஓய மாட்டாயோ? இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல வருகிறது, நீ சில காலம் சூரியனை காணாமல் குருடனாயிருப்பாய் என்று சொன்னான். அவ்வளவுதான், கண்ணு குருடாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. இவன் கண்ணு குருடா மாறி அவனை கூட்டி கொண்டு போவது தடை போவதற்கு கைலாய் கொடுக்கிறவர்களை தேடினானாம். அந்த அற்புதம் நடந்ததுனால, இவன் கண்ணு குருடாதனால அதிபதி கர்த்தரை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டானாம். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆவியை மழை போலே ஊற்றும்